கிறிஸ்தவ என்றால் என்ன என்று சொல்லி நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து இஸ் த பெஸ்ட் டீச்சர். கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமா? 2 தான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூர்வாயாக. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2வது கற்பனை, உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. அப்போது கிறிஸ்தவம் என்றாலே ரிலேஷன்ஷிப்பு தான், வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே அடங்கியிருக்குது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அடங்கியிருக்கு, அவரை விசுவாசிப்பது அடங்கியிருக்கிறது, அற்புதம் செய்கிறது அடங்கியிருக்கிறது, ஊழியம் செய்கிறது அடங்கியிருக்கிறது. பேஸ் என்ன? நேசம், அன்பு. அருமையான தேவர்களே, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், இந்த ரிலேஷன்ஷிப், பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப். பழைய ஏற்பாட்டில் ஒருவருமே தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படவில்லை. என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தான் சொன்னாரே தவிர என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளை என்று தாவீது சொல்லவில்லை. பாருங்கள், அப்போது பழைய ஏற்பாட்டில் எல்லாருமே தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள். ஒருவருமே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து வரவில்லை. நீயும் நானும் பாக்கியவான்கள். ஏன்? நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். த கிரேட்டஸ்ட் டிஃபரன்ஸ். பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. அப்படி என்றால் என்ன பொருள்? நம்முடைய அப்பாவுக்கு என்னெல்லாம் சொந்தமோ அத்தனையும் நமக்கு சொந்தங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சிம்பிளுங்க. எங்கள் அப்பா யார்? வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். எங்கள் அப்பா யார்? பூமியும் அதனுடைய நிறைவுக்கும் சொந்தக்காரர். ரைட்? நீங்கள் பார்த்துருக்கலாம், தங்கத்துக்கு சொந்தக்காரங்க பார்த்துருப்பீங்க, தங்க சுரங்கத்துக்கு சொந்தக்காரர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் அத்தனை தங்க சுரங்கங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் நம்முடைய தகப்பன். நம்ம அப்பாவுக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கு சொந்தமாகத்தான் இருக்கிறதுங்க. இது எப்போ உங்களுக்கு இதை விசுவாசிக்க முடியும் தெரியுமா? அவரோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்ட்ராங்காக உன்னை குறித்து எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் உன்னால் விசுவாசிக்க முடியும். எங்கே தான் ஆரம்பிக்குது? த ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பு புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கு? நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். எப்படி பிள்ளைகளா? நீங்கள் 3:16 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிற யாவருக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். நீங்கள் பிள்ளைகள் என்பதை நீங்கள் சந்தேகிக்காதீங்க. ஒரு பாவம் செய்துட்டீங்க, ரைட்? அப்பொழுதும் அந்த உறவு மாறாது. அந்த அப்பா பிள்ளை என்கிற உறவில் ஒரு நாளும் விரிசல் வராது என்பதை விளக்குவதற்காகத்தானே அந்த நல்ல தகப்பன் கதையை சொன்னார். இல்லை வேறு எதுக்கு சொன்னார்? அப்பாவுக்கு அவன் ஒன்றிலும் கீழ்ப்படியலை. கீழ்ப்படியாமல் அப்பாவுடைய ஆஸ்தியை அழித்தான், விபச்சாரத்தில் விழுந்து கிடந்தான், அப்பாவுடைய இருதயத்தை துக்கப்படுத்தினான். ஒன்றுமே அப்பா பிள்ளை என்கிற உறவை தடை செய்யவே இல்லை. அருமையான தேவர்களே, இதை என்னைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க? இதை புரிந்து கொண்டு அவரை நேசிக்கிற நேசத்தில் நீங்கள் வளருவதற்கு என்னுடைய செய்திகளை கேளுங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஜீசஸ் ஐ லவ் யூ. இல்லை, அப்பா நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கேன்ப்பா, பாசமாக இருக்கேன்ப்பா, நேசமாக இருக்கேன்ப்பா, இப்படி சொல்லி நீங்கள் கொண்டாடுவீர்கள். உலக பிரகாரமான தகப்பன் போல் அல்ல. அவர் என்ன சொன்னார்? மனுஷன் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னார். பாருங்கள், இதெல்லாம் நிஜத்திலையும் நிஜங்க. தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேளுங்க. அந்த உறவிலே நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள். வானத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ஏராளமான வெளிப்பாடுகளை தருவார். கிருபை, என்னை போல நீங்கள் ஊழியம் செய்வீர்கள். ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாதுங்க. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.